நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகர, சக்திவேல் முருகனுக்கரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலை வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். மதச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை செய்து வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே மாதத்திலே பல அறப்பணிகளை தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் தமிழ் திருமுறை பன்னிசை நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் சிவஞான குழந்தை என்கிற தலைப்பிலே ஞானசம்பந்த பெருமானுடைய ஆளுமை திறத்தினையும் இறைவன் அவரை ஆட்கொண்ட விதத்தினையும் நாம் சிந்தித்து மகிழ இருக்கின்றோம். சீர்காழிப்பதி என்பதே இறைவனுக்கு துவாதசாந்த திருத்தலமாக திகழ்வது. அப்படிப்பட்ட சீர்காழி திருப்பதியிலே 7ஆம் நூற்றாண்டிலே வையம் வாழ யாம்பாழ என்று ஞானசம்பந்தருடைய திருவவதாரத்தை திருத்தொண்டர் திருவந்தாதி புகழ்ந்து பாடுகிறது. சுந்தரமூர்த்தி பெருமான் திருத்தொண்டு தொகையிலே சிவஞான குழந்தையான ஞானசம்பந்தரை குறிப்பிடும் பொழுது கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். கொன்றையான் அடியலார் பேனா அப்படின்னா கொன்றையை சூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு யாருடைய திருவடியையும் பார்த்து வணங்காத தன்மை உடையவர் சிவஞான குழந்தையாகிய ஞானசம்பந்த பெருமான். சில பேர் யாராவது காரியம் ஆகணும்னா தெய்வ மாதிரி வந்தீங்க, இப்போதான் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு ஒரு அல்ப விஷயத்துக்கு ஒரு மாத கடைசியில் ஒரு கைமாற்று வேணும்னாலே அது வேணும்னு வளைந்து நெளிந்து குனிந்து அவர்களை போற்றும் பொழுது தெய்வமேன்னு அழைப்பாங்க. ஆனால் அது காரியான பிறகு வேறு மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது வேறு. ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை பணிபவர்கள் எதற்காகவும் யாரிடத்தும் பணிந்ததில்லை என்பதை சிவஞான குழந்தையாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் கொன்றையான் மதுமலர் மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று தெரிவிக்கிறார். இதுக்கு மேலே ஒரு படி போய் சேக்கிழா பெருமான் தெரிவித்தார். வேத நெறி தழைத்து பொங்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலியே என்று தெரிவிக்கிறார். சைவத்தின் மேலாம் சமயம் வேறில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சைவத்தை மேன்மையடை செய்வதற்காக அருளாளர்கள் வரிசையிலே முதலாவதாக எம்பிரான் ஞானசம்பந்தர் திருவவதாரம் பண்ணினார் என்று 12ஆம் திருமுறையிலே சேக்கிழா பெருமான் குறிப்பிடுகிறார். இவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, காழியிலே பிறந்ததுனாலே இவர் காழிப்பிள்ளையார். அம்மையப்பனே வந்து ஆண்டு கொண்டதுனால ஆளுடைய பிள்ளையார்.
அம்மையினுடைய அருட்பாலினை அம்மையப்பர் வழங்க உண்டதனாலே பாலுண்ட பிள்ளை. அந்த பால் சிறிது என்று அமுதினும் சிறிதாய் தராமல் போதும் போதும் என்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்க அது வாய் முழுவதும் நிறைந்து வாய்க்கு வெளியிலே கசிந்ததாம். அதனால சுவாமிக்கு என்ன பேர்னா, ஞானசம்பந்தருக்கு பால் அராவாயன், எப்போதும் பால் மனம் கமழ்கின்ற பிள்ளை அப்படின்னா. இந்த பால் என்பது உருவகம். இது எதை குறிக்கிறதுனா, சிந்தை மகிழும் சிவஞானத்தை குறிக்கிறது. அந்த பால் குழைத்து தரும் பொழுது சிவஞானத்தை அந்த குழந்தைக்கு குழைத்து கொடுத்தார்கள். அதனாலதான் அவர் ஞான சம்பந்தம் உடையவராக ஞானசம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார். ஆக கருவிலே திருவுடையார் என்று பிறக்கும் பொழுதே ஒருவர் சிவஞானத்தோடு பிறந்தார் அப்படின்னா அது சம்பந்த பெருமானத்தான் குறிக்கும். சிவஞான குழந்தை என்றால் சம்பந்த பெருமான் தான். அவர் பிறக்கும் போதே எம்பிரானுடைய திருவடியை நினைந்து பிறந்தவர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று செக்கிழா பெருமான் சம்பந்தர் பாலுக்கு அழுத பொழுது இந்த பதிகத்தை திருத்தொண்டர் புராணத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். ஒன்றும் இல்லைங்க, அப்பா கோவிலுக்கு போறார். அவர் தினந்தோறும் திருத்தோணியப்பராக விளங்கக்கூடிய சீர்காழி எம்பெருமான் சிவபெருமானை வாழ்த்தக்கூடியவர், வணங்கக்கூடியவர். அவர் புறப்படும் போது பிள்ளை காலை கட்டிக்கிட்டான். சிவனுடைய கழலுக்கு என்னை ஆட்செய்ய வேண்டும் என்று சிவன் கழலை சிந்திக்கும் ஞானமுடைய தம்முடைய அப்பாவுடைய திருவடியை பற்றினான். எப்பவுமே சிவனார நேர போய் நாம் பற்ற முடியாது. அவன் அடியார்களை பற்றி தான் சிவனடியை பற்ற முடியும். அதனாலதான் இவர் என்ன சொன்னார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். ஒருத்தருக்கு சிவஞானம் வந்துருச்சுன்னா அத்தோடு அவருடைய பிறவி அறுபட்டுவிடும். மீண்டும் பிறப்பு என்பது கிடையாது. அதனாலதான் காரைக்கால் அம்மையார் இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டு, உனையென்றும் அறவாமை வேண்டும், மற்றொன்று வேண்டும், நீ அறவாடி ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க வென்றார் என்று செக்கிழா பெருமான் திருத்தொண்ட தொகையிலே திருத்தொண்ட புராணத்திலே பாடுகிறார். அப்போ பிறவாத ஒரு ஞானம் சிவஞானம், அதை தருவது சிவனாருடைய திருக்கடல்கள். அதை பற்றுவதற்காக தந்தையினுடைய பாதத்தை பிடித்தார். பிடித்த உடனே அப்பா சரி வா, நல்ல விஷயத்தானே அடம் பிடிக்கிறேன். சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு அப்பா காலை கட்டின்னு அழும், நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஞானம் தடைத்து உன் சுரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் என்று அபிராம பட்டர் அபிராமி அம்பற்பதிகத்திலே ஒரு பாடல் பாடுறார். ஒருத்தருக்கு ஞானம் வளரணும், தழைக்கணும். அந்த ஞானம் வளர்ந்தாதான் இறைவனை உணர முடியும், இறைவியை உணர முடியும். அது அபிராமி அம்மை பதிகத்தில் அவர் பாடுறார். ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு. ஞானம் தனியா வராதுங்க,
டுட்டோரியலில் படித்து காலேஜில் படித்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாது. இந்த ஞானம் எப்படி வரும்னா அடியார் சபையிலே போய், இப்போ சைவ சமய பக்தஜன சபையிலே இறைவனுடைய பெருமையை அருளாளர்களெல்லாம் உகந்து கொண்டாடும் பொழுது அந்த அடியார் கூட்டத்திலே நாம் சென்று அவர்களோடு இருந்து அதை கேட்டு மகிழும்போது நமக்குள்ளே இந்த ஞானம் சித்தியாகிறது. அதை சொல்றார், ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு. யார் ஞானத்தை உணர முற்படுகிறார்களோ அவரெல்லாம் சபைக்கு வராங்க. நம்ம சைவ சபைய பக்தஜன சபைக்கு யார் வராங்கன்னா ஞானத்தை அறிய முற்படுபவர்கள் வருகிறார்கள். அது பேசுறதுக்கு வந்தாலும் சரி, கேட்கறதுக்கு வந்தாலும் சரி, எல்லோருமே ஞானத்தை அறிய வருகிறார்கள். அப்ப அந்த ஞானத்தை அறிய வருபவர்கள் யாருன்னா நல்லோர்கள், நல்லவர்கள். நல்லவர் என்ற அடையாளம் ஞானத்தை தேட துவங்கும் போதே நமக்கு கிடைக்கிறது. எப்படி ஒரு பஸ்ஸில் ஏறினா ஒரு டிக்கெட்டு முக்கியமோ, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் ஐடென்டி கார்டு முக்கியமோ, ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும்னா கார்டு முக்கியமோ, அது மாதிரி சபையில் பேசணுன்னாலோ கேட்கணுன்னாலோ நல்லவர் என்கிற அந்த அடையாளம் கிடைக்கிறது. ஞானம் தழைத்துவன் சுரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு. இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கேட்கணும். இப்போ அப்பா சொல்றார், இந்த பையன் நல்ல விஷயத்தை பார்க்கணும் கேட்கணும் தான் அடம் பிடிக்கிறான், அழிச்சுன்னு போவோம் அப்படின்னு அவனை இடுப்பில் தூக்கிட்டு கிளம்பினார். கிளம்பி போனவர் நித்திய அனுஷ்டான கர்மாக்களை செய்வதற்காக அந்த திருத்தோணிபுரத்தினுடைய திருக்குளத்திலே இறங்கி நீராடினார். இந்த குழந்தை சின்ன குழந்தையாச்சே, தண்ணியில் உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு படியில் உட்கார வச்சுட்டு அப்பா ஸ்நானாதிகள் பண்ணுறதுக்காக இறங்கினார். எப்பவுமே நீர்த்துறையில் தலை நன்றாக முங்கி குளிக்க வேண்டும். சும்மா முதுகு கூட நனையாமல் குளிச்சுட்டு வரக்கூடாது. நன்றாக புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் சொல்றார். இந்த புறத்திலே இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்குவது இறைவனுடைய தீர்த்தம். அதுதான் தேவாரம் சொல்றது, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாறு தாமே சிவலோகத்தியம் செல்வர் தாமே என்கிறது. இறைவன் சிவனே எப்படி இருக்காருன்னா, நாம் சென்று ஆடுகின்ற தீர்த்தங்கள் எல்லாம் சிவனின் சொரூபம். அவர் சடையிலே பாருங்க, கங்கைவார் சடை கரந்தாருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம். கங்கை என்கிற மகாநதியான தீர்த்த கங்கையை சிவனார் தான் முதல்ல குளிக்கிறார். எப்பவுமே ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இவர்கள் செய்யாமல் இருக்கிறது சில பேர் இருப்பான். ஆனால் பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர்னா, உலகத்துக்கு ஒன்று சொல்றோன்னா தான் அதை நடந்து காட்டி அதை பிறருக்கு அறிவிக்கிறார். தீர்த்தமாடி தீர்த்தனை சிவலோக நாதனை சென்று சேவிக்க வேண்டும் அப்படின்னா, நம்மால் ஒருத்தர் ஏன் நான் குளிக்கணும், சாமி குளிக்கிறாரான்னு கேட்டானா, அப்போ என்ன பண்ணுறார், சுவாமி எப்போவுமே குளிச்சுட்டே இருக்கார். அதுதான் கங்கையை தடை மேலே வச்சுட்டு அந்த தீர்த்தத்தில் சுவாமி குளித்து கொண்டே இருக்கார். இதுக்கும் ஒரு மடி மேலே போனால், எந்த சிவாலயத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த சிவாலயத்தில் கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்க திருமேனிக்கு மேலே தாரா பாத்திரம்னு ஒரு பாத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம் மேலே அகலமாக இருக்கும், கீழே தாமரையின் மொக்கு போல குவிந்திருக்கும். அங்கே ஒரு துவாரம் இருக்கும், சிறு துவாரம். அதில் புண்ணிய தீர்த்த நதி தீர்த்தங்கள்லாம் சேர்த்துருப்பாங்க. இந்த தாரா பாத்திரம், தாரானா வெள்ளம் அர்த்தம். அந்த வெள்ளமாக இருக்கிற தீர்த்தம்
சின்ன உள்ளமாக குளிர்ந்து இறைவனுடைய திருமேனியை நினைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் அனலாடிய மேனியன் அண்ணாமலையான், அருட்பெரும் ஜோதி. சாதாரண ஜோதி இல்லைங்க, பெரும் ஜோதி. ஆனால் வெறும் தணல் இல்லை, அது அருளை பெருக்குகிற ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அதான் அதனுடைய கருணை தனிப்பெரும் கருணை என்றார் வள்ளலார், வடலூர் பெருமாள். அதில் எப்பவும் சுவாமி தீர்த்த மாட்டேங்க. அப்பா குளித்தார், பையன் என்ன நினைச்சா அப்பா தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டார். அதுதான் கண்ணார் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இது குழந்தை தானே, குழந்தை பார்வைக்கு அப்பா தண்ணிக்குள்ள முழுகிட்டார் அப்படின்னு ஒன்னே அம்மையே அப்பான்னு ஓங்கி ஒரு குரல் கொடுத்தான். கொடுத்த உடனே இந்த குரலை கேட்டு முழுகின அப்பா பதறி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோபுரத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த உலகை ஆளுகின்ற தாய் தந்தையராகிய சிவசக்தியர் பதறி போய் நம்மளை கூப்பிட்டுட்டானே அப்படின்னு ஓடி வந்துட்டாளாம். இப்போ வரும்போது வெறுங்கையோட போகாதீங்க, குழந்தையை பார்க்க போகும்போது பாலுணவை எடுத்து செல்லுங்கள்னு அம்பிகை குழைத்து கொடுக்கிறாளாம். அவளுடைய கரம் ஞானக்கரம், அவள் ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னு பேர். இன்னைக்கும் திருக்காலத்தில் அம்பாளுடைய திருநாமம் ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னு பேர். திரு அண்ணாமலையில் உண்ணாமுலையம்மை அப்படின்னு பேர். தன் மகன் கார்த்திகேயனுக்கும் ஊட்டாத பாலினை சம்பந்தனுக்காக ஞானத்தை குழைத்து கொடுத்து அனுப்புகிறாள் தாய். சுவாமி வந்தார். தோடுடைய செவியன் விடகேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவல் கள்வள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனே. சுவாமி தோளுடைய செவியனாக விடையேறி காலமாட்டு மேலே ஏறி சிவசக்தி ஸ்வரூபம்னு அர்த்தநாரியாக சுவாமி பால் உணவை ஊட்டுகிறார். இதை பதறி போய் அந்த அப்பா வெளியில பார்க்கிறார். பார்த்தா இவர் தவ முதல்வராக இருக்கிறார். அதுக்காக சொல்றார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பகவதனை அறமாற்றும் பாங்கினில் ஒங்கியனானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தல் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். தவ முதல்வர்னா 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவனே தவம் செய்த முதல்வன். அப்போ ஒரு குழந்தை தன்னுடைய அந்த பூத புலன்கள் 5ஐயும் இறைவனிடத்திலே சமர்ப்பித்து அதற்கு பதிலாக ஞானத்தை பெற்றார். ஔவையார் வயசான காலத்தில் தான் அகோல் பாடினாள். கணபதியை கொண்டாடுவதற்காகவே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இளமையை துறந்து முதுமையை கேட்டு பெற்றாள். அவள் விநாயகத்தில் வேண்டும் விண்ணப்பம் எதுன்னு கேட்ட பொழுது, விநாயகா நான் 4 தரேன், நீ 3 தா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூ மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று 4 பொருளை நான் தரேன், நீ 3 கொடுத்தா போதும் அப்படின்னார். ஔவையாரே 4 தான் கொடுத்தா, தமிழ் புலவர். ஆனால் பிறந்த குழந்தையான சம்பந்தர் 5 கொடுக்கிறார். பூத புலன்கள், அந்த ஞான இந்திரியங்களாக இருக்கிற கண்ணு காது மூக்கு வாயு மெய் என்கிற இந்த உடம்பு, இந்த 5ஐயும் சிவனிடத்தில் ஒப்படைத்தார். அதனால அவர் தவ முதல்வர்.
முதல்வர்கள் 4 அப்படின்னு சொல்றோம். அந்த 4 முதல்வர் யாருன்னா தமிழ்ஞான சம்பந்தன்னு சொல்லக்கூடிய சம்பந்த பெருமான் தான். உடனே எந்த ஞானத்தை குழைத்து சம்பந்தருக்கு ஊட்டினாரோ அப்பவே அவருடைய நாவிலே ஈசனுடைய கவிகள் புறப்பட துவங்கிவிட்டது. தாவாரம் தானில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் தம்முடைய பாட்டில் ஒரு பாட்டில் சொல்றார். இதுக்கு என்ன பொருள்னா, தாவாரம் தானில்லை, வாரம்னா கனிவு கருணைன்னு பேரு, தாவாரம்னா நம்முடைய உள்ளத்தாலே கனிந்து ஒருவருக்கு உதவுவது. தாவாரம் தானில்லை, நீ எந்த உயிருக்கும் ஒரு நல்லது பண்ணதே இல்லை. தாவாரம் தானில்லை தனக்கொரு வீடில்லை, எப்போ ஒருத்தர் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்லது பண்ணலையோ அப்போ அவர்களுக்கு வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இந்த விடுதலை மோட்சம் பிறவி அறுதல் பிறவி தலை அறுத்தல் என்கிற நிலை இந்த பிறவியில கிடையாது. அற்புதமா ஒரு இடத்துல சொல்றார். அதாவது இன்னும் இடும்பையில் மூழ்குகிறீர் எழுமினோ அப்படின்னு தேவாரம் சொல்றது. எத்தனை பிறவி நீங்க பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னும் இந்த பிறவி மனித பிறவியா கொடுத்தும் ஈசனை நீங்கள் மறந்து இருந்தால் இனி எந்த பிறவியிலே சென்று இறைவனை ஏற்றி உங்கள் பிறவி தொடரை அறுக்கப் போகிறீர்கள் அப்படின்னு ஒரு தேவார பாடல் சொல்றது. அது மாதிரி இந்த தாவாரம் தானில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் எதுக்கடி, ஒரு பிற உயிர்களிடத்திலே நீ அன்பு செலுத்தல, அதனால உனக்கு வீடு பேரு கிடைக்க போறதில்லை, இதுல தேவாரம் படிச்சா மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னு அவர் ஒரு தத்துவ குறிப்பாக குதம்பை சித்தர் பாடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த உயிர்கள் உயிர் தொகையிடத்திலே அன்பு வைத்திருக்கிறார்களோ அன்பின் வழியது உயிர்நிலை. யார் ஒருவர் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் காட்டுகிறார்களோ அவர்கள்தான் தேவாரம் பாடத்தக்கவர்கள், பாடினால் பலன் பெறத்தக்கவர்கள். இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உயர்ந்த தேவார முதலிகளாயிருக்கிற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம் படிச்சுட்டா மட்டும் போராதுங்க. அதில் இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி பிற உயிருக்கு ஊறு செய்யாமல் நன்மை செய்கிற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை புதமை சித்தர் சொன்னார். அப்போ இவர் பிறந்த பொழுதே சிவஞானத்தை பருகினதாக. எப்பவும் சில குழந்தைக்கு நாக்கு சரியா பிழறவில்லை அப்படின்னா அவங்களுக்கு குழலும் நாக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வசம்பு எடுத்து தேய்ப்பாங்க, தேனில் கலந்து, வசம்ப தேனில் கலந்து நாக்கில் தடவி விடுவாங்க. அப்போ அந்த குழலுகிற தன்மை மாறி உச்சரிப்பு துவனி நன்றாக வரும்னு குழந்தையில பாட்டிமார்கள்லாம் செய்கிற கை வைத்தியம் இது. இப்போ நாவிலே வசம்பு தேனை தடவினால் ஒரு குழந்தையுடைய மழலை மாறி உச்சரிப்பு எப்படி வருகிறதோ, பேச்சு எப்படி கணீர் என்று வருகிறதோ, அதுபோல சிவபெருமான் திருக்கரத்தினாலே ஞான பாலையே உண்டதனாலே பாலராவாயனாக இவர் பல தேவாரங்களை எல்லாம் பாடத் தொடங்கினார். வெறுமை பாடினா போதுமாங்க, அந்த தேவாரத்தை இசையோடு பாட வேண்டும். பண்ணின் இசையாய் அப்படின்னு தேவாரம் பாடுகிறது. பண்ணிலே இசையாகி இருக்கிறவன் இறைவன். அது மட்டும் இல்லை, இசையால் ஈசனையும் இறங்கச் செய்யலாம் என்பதை செய்து காட்டியவன் ராவணேஸ்வரன். அவன் கையிலேயே பெயர்க்கிறேன்னு சொல்லி
கைலாச பர்வதத்தின் அடியிலே மாட்டிக்கொண்ட பொழுது எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் அவன் திக்கற்றவராய் இருந்த பொழுது வாகீச முனிவர் வந்து சொன்னார், இசையால் ஈசனை மயக்கினால் அவன் திருவடி உனக்கு நீழலை கொடுக்க நீ இந்த கைலாய கட்டிலிருந்து வெளிப்படலாம் என்று சொன்னார். உடனே பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனை நேச இருள்கெட நெஞ்சல் வஞ்சம் ஒன்றின்றி அவர் சாமகானம் மீட்டினான் ராவணேஸ்வரன். உடனே இறைவன் சாமவேதியன் கான் என்கிறது தேவாரம். இறைவன் கானத்தை கேட்ட உடனே இசையில மயங்கினான். உடனே ராவணேஸ்வரன் விடுதலையானான். அப்ப அந்த இசையினால் ஈசனை மயக்கலாம். இசைக்கு ஈசன் ஆட்படுகிறான், ஒரு அன்புக்கே ஆட்படுவான். வள்ளல் பெருமான் சொல்றார், வள்ளலூர் வள்ளல் பெருமான், அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. மலைன்னா எவ்வளோ கடினமானதுன்னு, ஆனால் அந்த மலை ஒரு அன்பனுடைய அன்புக்குள்ளே கைப்பிடிக்குள்ளே அகப்படுகிறது. அதுதான் அண்ணாமலை. அது அன்பு மலை, அண்ணாமலை. வடலூர் வள்ளல் பெருமான் சொல்ற, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அன்புருவாம் பரசிவமே என்கிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்கிறார் 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார். இப்போ அன்பு கொண்டு வாழ்த்தினால் ஈசன் அகப்படுவான். உடனே குழந்தை என்ன பண்ணா, தன்னுடைய சின்ன கையை சிவந்த தாமர கைகளை தட்டி தட்டி இறைவனை பாட ஆரம்பித்தார். மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய் கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என் கொலோ நலங்குள் காழி ஞானசம் வந்து குலங்குள் கோல காவுளானையே வலங்குள் பாடல் வல்லவாய்மையால் உலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே. ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா திருப்பதிகம். அதில் சொல்றார், நலம்கொள் காழி ஞானசம்பந்தம். இந்த ஞானசம்பந்தர் பாடுகிறேன் என்றால் அதனாலே உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகிறது. யாரெல்லாம் சம்பந்தருடைய பாட்டை காதால கேட்குறோமோ, அடியார் ஓடு சேர்ந்து சைவ சமய பக்தஜன சபையில் உட்கார்ந்து கேட்கும்போது நலம் கொள், உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. நலங்குள் காழி ஞானசம்பந்தன் குலங்குள் கோல காவுளானையே. என்ன நல்லதுன்னா, குலங்கொள், உங்களை ஈசன் தன்னுடைய குலமாக ஆக்கப் போகிறான். நீங்கள் ஈசனுடைய குல சம்பந்தமுடையர் ஆகப் போகிறீர்கள். அதுக்கு உதாரணம் குலங்குள் கோல காவுளானையே வலங்குள் பாடல் வல்லவாய்மையால் உலங்குள் வினைவோய் ஓங்கி வாழ்வரே. உலங்குள் வினைனா நாம் நினைக்கிற எண்ணம் போல வாழ்க்கை. கெடுவான் கெடு நினைப்பான் என்று பெரியோரெல்லாம் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது. அவன் அப்படி இருக்கானே, நான் நல்லா தானே இருந்தேன், நல்லது தானே பண்ணுறேன், எனக்கு மட்டும் நடக்கிறதுன்னு எப்பவும் நெகட்டிவாகவே சில பேர் திங்க் பண்ணினே இருப்பான். நான் நல்லது தானே பண்ணேன், நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேன்றது. அவன் கெடுதல் பண்ணுறான், நன்னா இருக்கானே அப்படின்னு நெகட்டிவாகவே திங்க் பண்ணணும். அந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கே வரக்கூடாது. எப்போவுமே நம்மை நாமே தரம் தாழ்த்தி கொண்டால் அந்த தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள முடியாது.
உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்கிறார் வள்ளுவர் பெருமான். நாம் எப்பவுமே உயர்ந்ததையே சிந்திக்க வேண்டுமே தவிர இப்படி ஆயிட்டேனே அப்படி ஆயிட்டேனேன்னு அழுது கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றா. உலங்கொள் வினைவோய் ஓங்கி வாழ்வரே. உள்ளத்தில் உங்களுக்கு இது மாதிரி நடக்கலையே அது மாதிரி நடக்கலையேன்னு வினைகள், அந்த வினைகள் எல்லாம் என்றைக்கு சைவ சமய பக்தஜன சபைக்கு சம்பந்தர் போன்றோருடைய பாடல்களை செவிகளா கேட்கிறீர்களோ அப்பவே உங்க உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பழிபாபங்கள் எல்லாம் ஓடிப்போகிறது. ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்கிறது தேவாரம். அப்ப சொல்றார், நலங்குள் காழி ஞான சம்பந்தல் குலங்குள் கோல காவுளானையே வலங்குள் பாடல் வல்லவாய்மையால் உலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே. யார் ஒருத்தர் கோலக்கா ஈசனை வலங்குள் வாய்மை, அந்த கோவிலை ஒரு முறை வலம் வாயார அவனுடைய பாடலை நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுது மின்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று ஈசன் அடியை போற்றினால் நம்முடைய உள்ள வினைகள் எல்லாம் ஓடிப்போகும். உடனே சுவாமி ஓடி வந்தார். ஐயோ, இந்த குழந்தை பசியால் அழுத பொழுது நான் தானே பால் உணவு ஊட்டினேன். இந்த குழந்தை இப்போ அந்த கையை தட்டி பாடுறானே. எப்பவுமே இந்த கைகளை கைகள் கொட்டி பாடி ஆட வேண்டும். ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ, இந்த கைகளை சேர்த்து பிணைத்து இறைவனுக்காக கைகள் கொட்டி பாட வேண்டும். கைகள் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவினின்று பைவாய் பரம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். இந்த கைகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த கையை தனித்தனியா பயன்படுத்தும் போது அது நமக்கானது. ஆனால் இந்த கைகளை பிணைத்து செய்கிற ஒவ்வொரு செயலும் ஞானத்திற்கானது. ஒரு தானம் கொடுத்தா கூட இந்த எடுத்துன்னு போன ஒரு கையில தூக்கி போடக்கூடாது, இரண்டு கைகளால் எடுத்து அதை கொடுக்கணும். அப்படி இரண்டு கைகள் இணைந்து செய்கிற செய்கை கைகூப்புதல். இறைவனுக்கு தலைமையில கையை கூப்பி தொழ வேண்டும். கைகால் கூப்பி தொழி கடிமாமலர் தூவினின்று பைவாய் பரம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழி. இறைவன தலைமையில கையால கூப்பி கண்ணால கசிந்து கண்ணீர் விட்டு சொல்ல வேண்டும். அப்படி வர கைத்தாளம் போட்டு கோலக்காவல பாட்டு பாடுறார். மடகில் வாழைப்பாயே மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இறைவன் எப்படி இருக்கானா? மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மாதரசிகள், கற்புக்கரசிகள். ஏன் அப்படின்னா இறைவனுக்காக ஈசனுக்காக விரதம் இருக்கிறவர்கள், நோட்ட நோன்பினர், நுண்ணறிவினால். அப்ப அவர்கள் குடைந்து ஆடுகிறார். குடைந்துனா தலைமுழுகி குளிக்கிறது.
திருக்கோலக்காவில் இருக்கிற பெண்கள் விரதம் இருந்து தன் கணவன் நல்லா இருக்கணும், தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும், இதுக்கெல்லாம் விரதம் இருக்கிறது பெண்கள் தாங்க. அவங்க தலைமொழிகி குளிக்கிறாங்களாம். இது நான் சொல்ல, சம்பந்தர் சொல்றார் தேவாரத்தில், கோலக்கா தேவாரத்தில், மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை. அந்த பொய்கையில குளத்தில் இவர்கள் முழுங்கும் போது உள்ள இருக்கிற மீன்கள்லாம் வெளியில தெரிக்கிறதா. எதனாலனா அந்த குளத்தில் அவ்வளோ மீன்கள் நிறைந்திருக்கு. ஒன்று நிரம்பி இருக்கிற இடத்துல ஒன்று பொத்துன்னு போட்டால் மேலே இருக்கிறது அழுத்தம் தாங்க முடியாமல் மேலே தெரிக்கும். இது இயற்பியல் விஞ்ஞானத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவ்வளவு மீன்கள் நிறைந்திருக்கிற பொய்கை இவங்க போய் அதில் நல்ல முங்கி குளிக்கிறதுக்காக அப்படி முங்கும்போது அழுத்தம் தாங்காமல் மீன்கள்லாம் மேலே வருதான். இதை இயற்கையை படம் பிடிக்க சம்பந்தர் பாடுறார், மாதரார் குடையும் பொய்கை மடையில் வாழைப்பாய. மடைனா பக்கத்தில் கழனி வயல்கள்லாம் இருக்கு. அந்த மடையில் வெள்ளமாய் இந்த மீன்கள் அது பாயறதான். அப்படின்னா இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு தவம் செய்த கணவனுக்காக விரதம் இருக்கிற பெண்கள் ஈசனை காண்பதற்காக ஒரு தீர்த்தத்தில் முழுகும் போது அவர்களுடைய அந்த தீர்த்தத்தை நாமெல்லாம் சேர்ந்து கொண்டாடினோம். ஆனந்த கழிப்பில் இதெல்லாம் வான் நோக்கி பறக்கிறதா. மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். இவர்கள்லாம் குளித்து கோலக்காய ஈசனை பார்க்க போறாங்களே, நாங்கள் பார்க்க வேண்டாமா? நாங்களாம் இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கோமே. இப்போ மூழ்கின இந்த அம்மா போய் ஈசனை பார்த்து கைலாயத்துக்கு புறப்படுறாங்கன்னா நாங்கள் எப்பவும் தண்ணிக்குள்ளேயே குளிச்சுட்டு இருக்கோமே, நாங்கள் போகக்கூடாதா? இவங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன்னு அந்த பொய்கையில் இருக்கிற மீன்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு முன்னாடி புறப்படுறது அப்படின்னு இதான் அடியார் சம்பந்தம்னு பேர். அப்படி ஈசனை பார்க்கணுன்னா அடியாருடைய சம்பந்தம் இருந்தால் கிடைக்கும். ஏன்னா இறைவன் எங்கே இருக்கா, இறைவன் அடியார்கள் எங்கே இருக்காளோ அங்கே இருக்கா சுவாமி. அப்படி கோலக்காவில் கைதட்டி பாடும்போது குழந்தை இறைவனே ஓடி கொண்டு விட்டார். சுவாமி அம்மா சும்மா இருப்பாளா, அம்பாவும் கூட ஓடி வந்துட்டான். ஏன்னா அவர் குழந்தைய அப்பா தாங்க போகிறார்னா, தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் பிடித்து ஒரு தாய் அணைப்பாள். வடலூர் வல்லப்பெருமானுடைய திருவுருட்பா சொல்றது. அப்பா அதை அடிக்கதான் கை ஓங்குவார், அம்மா தான் அணைக்க ஓடி வருவாள். ஆனால் இங்கே அப்பாவே அணைக்க ஓடி வரான்னா, அதுக்கு முன்னாடி அம்மா ஓடி வரனா அவரை ஓடி வராள். வந்த உடனே சுவாமி பார்த்தார், ஏ குழந்தை, இந்த சைவ நெறி தழைத்து ஓங்குவதற்காக ஒன்று நான் அவதாரம் பண்ண வச்சிருக்கேன். சீர்காழிப்பதியே துவாதசாந்த பதி. நீ அங்கேருந்து போய் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று தேடி சென்று திருவடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நந்தம்மை ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளை. ஒவ்வொரு சிவாலயமா தேடி சென்று நீ தேவாரம் பாடணும்னு, அதுக்கு இந்த கை பிஞ்சு கையினால் தாளம் போட்டா அந்த கை பழுதுபடுமோ ஊறுபடுமோ வலி வருமோ அப்படின்னு சுவாமிக்கு பயமா. அதான் அந்த கைகளை தாங்கிறதுக்காக பொத்தாளங்களை சம்பந்த பெருமானுக்கு சுவாமி வழங்குறார். அப்பா குழந்தை ஞான சம்பந்தா, உன்னுடைய ஞான தமிழை இந்த பாரங்கும் நீ மணக்கச் செய்ய இசைத்தமிழாக, தீந்தமிழை இசைத்தமிழாக தேவார தமிழாக நீ பரப்ப வேண்டும். அப்படி பரப்பும் போது உன் கைகள் கொட்டி உன் பிஞ்சு விரல் ஊறுபடும் என்று பொத்தாளங்களை கொடுத்தார், பொன்னால தாளங்களை கொடுத்தார். அதான் இன்னைக்கு திருக்கோலக்கா நீங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர்னு பேரு. தாளங்களை கொடுத்த புரி, புரினா நகரம், கஷேத்திரம், தாளக்ஷேத்திரம். அது மிக வாத்தியக்காரர்கள் திருக்கோலக்கா போய் சுவாமிக்கு தேனபிஷேகம் பண்ணா
அவங்களுக்கு இசை ஞானம் நல்லா இருக்கும். அப்படி தாளம் கொடுத்த தாளம் உடையார் திருக்கோவில்னு பேர் அந்த கோவிலுக்கு. சரி, அப்பா தாளம் கொடுத்தாரு, அம்மா சும்மா இருப்பாளா? உடனே அம்மா என்ன பண்ணா, அதில் ஓசை கொடுத்தாள். இந்த அம்மாவுக்கு என்ன பேர்னா ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பேர். ஓசை கொடுத்த நாயகியாக அம்பாள் இருக்காள். இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்க கொடுக்குறார். உடனே அப்பா சொல்லிட்டார், அம்மா சொல்லிட்டாருன்னு தாளங்களை வாங்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது புது வஸ்து வாங்கி கொடுத்தா அதை வச்சு தட்டிகிட்டே இருக்கும். ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட குழந்தைகிட்ட நீங்கள் பாருங்க, அந்த பொம்மையை போட்டு தரையில் தட்டிகிட்டே இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு ஓசை ரொம்ப பிடிக்கும். அதனால முதல்ல கிளுகளை பேர் ஒன்று குழந்தைக்கு கொடுப்பான். ஏன்னா முதல்ல குழந்தைகளுக்கு வண்ணங்கள் பார்க்க தொடங்கும், அதுக்கப்புறம் தான் உருவமே தெரியும். அதுதான் அதனுடைய தொட்டில் சுற்றுறா மாதிரி பல வண்ண கலரில் இந்த கிளுகள் இப்போ தொங்க வருது, குழந்தைக்கு அது கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவான். சப்தங்கள் எல்லாம் முதல்ல கேட்கும். உடனே இந்த குழந்தை இந்த தாளத்தை எடுத்துட்டு நேர பல தலங்களுக்கும் போய் பாட ஆரம்பித்தா நெல்வாயில் அறத்துறை என்கிற ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டார். சிவஞான குழந்தையான இந்த குழந்தை போய் சுவாமியை பாருங்க. நெல்வாயில் அறத்துறைன்ற இடத்துக்கு போனோம்னா அங்கே நல்ல வெயில் சுட்டரிக்கிறது. உடனே சுவாமி பார்த்தார், ஆஹா, இந்த குழந்தைக்கு ஞான அமுது நாம் ஊட்டினோம், கைதட்டி பாடுறதுக்கு தாளங்களை கொடுத்தோம், தாளத்தில் ஓசை கொடுத்தோம். ஆனால் இந்த பாதம் இப்போ வெயிலில் இருந்தால் ஊறுபடுமே, இந்த பாதம் கொப்பளித்து போகுமே. இப்போ நம்மளை விட நாம் சிவனையே எண்ணிருந்தால் நம்மளையே சிவன் எண்ணின்றிருக்கார். இது சம்பந்த சரித்திரத்தில் பார்க்கலாம். உடனே என்ன பண்ணார், தன் அடியார்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டார். மனத்துள் நின்றான் மண்ணி நின்றான். உள்ளத்துக்குள்ள போய் எல்லார் உணர்விலும் ஈசன் வலியுறுத்தினான். என்னன்னா, நெல்வாயில் அறத்துறைக்கு ஞானசம்பந்தர் விஜயம் செய்கிறார். நீங்கள்லாம் முத்து சிவிகை எடுத்துன்னு போய் அவரை முத்து பல்லக்கில் தாங்கி வாருங்கள். இன்னைக்கும் பட்டின பிரவேசம்னு ஆதீனங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த சம்பந்தருடைய நெறியை பின்பற்றி தான் சிவிகையில் அவர்களை அமரச் செய்து தாங்கி வருவார்கள். ஏன்னா அபிராம பட்டர் கூட அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலை சொல்றார். வையம் துரகம் மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் என்று சொல்லும் பொழுது சிவிகையிலே அவர்கள் பல்லக்கிலே பவனி வரக்கூடிய பெருமையை அபிராமி அம்மையை வணங்குகிறவர்கள் பெறுகிறார்கள் என்று அந்த பாடல் வையம் துரகம் என்கிற பாடல் தெரிவிக்கிறது. அப்படி சம்பந்தரை தாங்கி வர சொல்லி முத்து சிவிகை சுவாமியே ஏற்பாடு பண்ணி தரார். முத்து குளுமையை தரக்கூடியதுங்க. அந்த குளுமையான முத்து சிவிகையை இவரெல்லாம் எடுத்துக்கொண்டு சம்பந்தருக்கு மணிக்குடை சாத்தி சிவ சின்னங்கள் காட்டி பொற்சின்னங்கள் காட்டி நெல்வாயில் அறத்துறைக்கு அழைத்து சென்றார்கள். உடனே சம்பந்தர் பார்த்தார், ஆஹா, இறைவன் எனக்கு இத்தனை அருட்கொடையை தருகிறானே, இந்த சிவப்பணியை, இந்த சிவஞானத்தை இந்த குழந்தை இன்னும் மேலும் பரப்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணார், திருப்பாச்சிலாசிரமம் என்கிற தேவார தலத்திற்கு சென்றார். அங்கு கொல்லி மழவன் என்று ஒரு சிவனேசர் இருந்தார். அவருடைய மகளுக்கு முயலகன் என்கிற ஒரு நோய், ஒரு வெப்பு நோய், அதிலே வாடி இருக்கும் பொழுது சம்பந்தர் சொன்னார், மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என்று ஒரு பதிகம் பாடினார். அப்பா இறைவா, நல்லார் ஒருவள் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு தமிழ் புலவர்கள்லாம் பாடி வைக்கிறார்கள். ஒரு நல்லவர் இருந்தா அவருக்காக அந்த பகுதியே மழையை பெறுகிறது, சுபிக்ஷமாகிறது. ஒரு நல்லவருக்காக ஒரு ஏரியாவில் ஒரு நல்லவர் இருந்தால்
அந்த ஏரியாவே நீர்வளம், நிலவளம், தானிய வளம்னு சுபிட்சமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வமாகி நீயே இங்கே குடிகொண்டிருக்க திருப்பாச்சில் ஆசிரமத்தில் இங்கே ஒரு குழந்தை நோயில வருந்தலாமா? நோயிற் கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் என்று பெரியோர்கள் பாடுகிறார். அப்படி இறைவன் இருக்கிற நிழல்ல ஒரு காற்று கருப்பு நோய்கள் அண்ட முடியுமா? கருடன் நிழல் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் என்கிறார் திருமந்திரமாலையில் 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார். கருடன் நேரம் வர வேண்டாங்க. யாரையாவது பாம்பு கடிச்சிருக்குன்னா அவர் கடிச்சவருடைய மேல ஆகாசத்தில் கருடன் பறந்து போனாலே அந்த சிறகின் நிழல் பாம்பு கடித்த இடத்துல விழுந்தா அந்த விஷம் உறிஞ்சு போகுமா. அப்படின்னா அந்த கருடனுடைய நிழலுக்கே எத்தனை வீரியம் பாருங்க. கருடன் நிழல் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட கருடனுடைய நிழலுக்கே விட்டுவிடும். அப்படின்னா சுவாமி நீ திருப்பாச்சிராசிரமத்தில் கோவில் கொண்டிருக்க, 1 அடி நிழல்ல ஒருத்தர் பிணி அடையலாமா? அதனால சம்பந்தர் பாடினார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இறைவனுடைய நிழல்ல நான் இருக்கிற வரை சுண்ணாம்பினுடைய வீரியம் என்னை தாக்க முடியாது. அது எனக்கு நிழல் கொடுக்கும். மாசில்லாத வீணை இசையிலே ஒருவன் மாலை மதியம் நல்ல சாய்ந்த தென்றல் காற்று, ஒரு பக்கம் சந்திரன் அமுத கிரணத்தை வீசுறது, வீணை இசை, இதெல்லாம் கேட்டிருந்தா எப்படி ஒரு ஆனந்தத்தை அடைவானோ. இறைவனுடைய நிழல் அப்படி எனக்கு ஆனந்தத்தை தருது தவிர இந்த சுண்ணாம்பு கலவாயில போட்டியே அந்த வீரியே என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னுட்டார். அப்ப இறைவனை எண்ணுபவர்களுக்கு, அவன் நிழல்ல இருக்கிறவர்களுக்கு எந்த ஊரும் வருவதில்லை. இதை பாடுறாள். கொல்லி மழவனின் மகளுக்கு முயலகன் நோய் வந்த பொழுது மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு உடனே அவருடைய விஷ ஜுரம் நீங்கியதுங்க. ஒரு பாட்டு பாடி ஒருத்தரை நோய் தணிக்க முடியும்னா அது சிவனருளால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லை, கொடிமான செங்குன்னூர் அப்படின்றதான ஒரு இடத்துக்கு, இது கேரளா பக்கத்தில் இருக்கு, பாண்டிய நாட்டு தலங்கள்ல. அங்கே போன பொழுது குளிர்ஜுரம் அடியார்களுக்கெல்லாம் தாங்க முடியாத குளிர்ஜுரம் எத்தனை கம்பளி போட்டாலும் தாங்க முடியல, உடம்பெல்லாம் உதறது. அப்போ எல்லாம் சம்பந்தரை பார்த்து அழுது புலம்புறாரு. அப்பா சம்பந்தரே, நீ ஞான குழந்தை, சிவஞான குழந்தை, உண்மையுடைய தரிசனத்தினால எங்களுக்கு இந்த குளிர் ஜுரம் நீங்குவதற்கு அப்பனிடத்தில் சொல்லி ஒரு விண்ணப்பிக்க கூடாதான்னு ஒன்று சம்பந்தர் அவருடைய அந்த விஷச்சுரம் அது நீங்குவதற்கு ஒரு அழகான ஒரு பதிகத்தை பாடினார். இன்னைக்கும் யாருக்காவது தீராத ஜுரங்கள் காய்ச்சல் இருந்தால் இந்த பதிகத்தை பாடி வர அவருடைய காய்ச்சல் மிக விரைவிலே விட்டு போகும். அழகா சொன்னார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் முந்தமக்கு உணமன்று, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும், செய்வினை எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் யார் நம்மை கரையேற்றுவாரோ அவரை மறந்துட்டு காய்ச்சலை கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்ம உடம்புல எப்பவுமே ஒரு நோய் வருதுன்னா நோயை கொண்டாடினா அது போகாதுங்க, அது நம்மகிட்டே பர்மனண்டா இருந்துடும். சில பேர் ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்துட்டுனாலே உடனே அழுது புலம்பி அரற்றி 8 கம்பெனி எடுத்து போத்துண்டு இருக்கிறவனெல்லாம் பிராணம் எடுத்துருவா வீட்டில் இருக்கிறவங்க.
ஆனால் அந்த மாதிரி கொண்டாடினால், ஐயோ நான் தலைவர் வந்துட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேன், என்னால் ஒன்றும் முடியாது, இன்னும் மற்ற நேரத்தில் செஞ்சு கிழிக்கிறாமல் சில பேர் அப்படி சொல்லுவான். ஆனால் அந்த மாதிரி நோயை கொண்டாடினால் அந்த நோய், ஓ இவன் நம்மளை ரொம்ப விரும்புகிறான்ட்டு அவங்ககிட்டே இருந்துருமா. அதனால நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது வள்ளுவரை திருக்குறளை சொல்றார். ஒரு பிணி வருதுன்னா அந்த பிணிக்கு மருந்தை தேடணும். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே. அபிராபட்டர் அபிராமி அந்தாயில பாடுறார். பிணி யாருக்குன்னா பிணியே பிணிக்கு மருந்து. ரெண்டுமே அபிராமியினுடைய அருள்னர். ஒருத்தருக்கு கட்டம் வரதும் அபிராமி தான் பண்றாள். ஏன்னா அவ்வினைக்கு இவ்வினையாம் என்றறியும் அகுதறிவீர். இன்னைக்கு உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அந்த தப்புக்கான தண்டனை தான் இப்படி காய்ச்சலா வந்திருக்கு. கலியில கைமேல் பலன் உண்டுன்னு சொல்றாங்களே, அது எதுக்குன்னா புண்ணியத்துக்கும் உண்டு பாவத்துக்கும் உண்டு. நாம் ஒரு ஜீவராசியை நம்ம பவரை காட்டுறேன்னு ஒரு பெரம்பெடுத்து ஒரு பசுமாட்டை அடித்தா நம்ம தலைமையில போடுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பான். அதை அடிச்சுட்டு வீடு போய் சேரத்துக்குள்ள நம்ம தலையில் ஒரு 2 போடு போட்டு நம்ம பொருளை பிடிங்கின்னு போகிறதுக்கு ஒருத்தர் வருவான் தெருமுக்கில். கலியில் கை கண்முன்னே காணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சம்பந்தர் சொல்கிறார், இந்த சுரம் வந்ததே நோய், இது நீங்கள் தேடிக்கொண்ட வினை. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தவறு அந்த பழி உங்களிடத்துல கழியணும்னா இப்படி ஒரு வினை வந்துதான் அந்த வினை கழிய வேண்டும். வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன். அந்த அனுபூதியில அருணகிரியார் பாடுறார், கெடுமா ஜனனம் விடவே என்றார். இந்த பிறவி விடணும்னா அனுபவிச்சு தீர்த்துடணும். அது புண்ணியமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி. இல்லைன்னா அது அனுபவிக்க மீண்டும் பிறப்பு உண்டு. அதனால இவர் சொல்றார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே பிணியே பிணிக்கு மருந்தே. நோய் வந்தது நாம் செய்த வினை, ஆனால் அந்த நோயை தணிக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு, அது நாம தான் போய் நாடி உட்கொள்ள வேண்டும். அந்த மருந்து இருக்கு, கண்ணு முன்னால் தெரியுது. ஆனால் பாட்டில் பார்த்துனே ஒருத்தன் ஐயோ தலைவலிக்கிறதே அழுதுனே இருந்தால் தலைவலி போயிடுமா? இந்த மருந்தை எடுத்து உட்கொள்ளணும், உட்கொண்டால் தலைவலி தீர்ந்துடும். அது மாதிரி உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. நீங்கள் இன்னமும் இதெல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு தெரிஞ்சு அவன் பாதம் பணியிலன்னா இந்த நோய் போவே போறதில்லை. தீராத நோயெல்லாம் தீர்ப்பான் தன்னை தேவாரம் சொல்றது. அப்போ அவன் பாதத்தை பற்றுங்கன்னா, அப்படி பற்றிட்டா என்ன ஆகும்னா, செய்வினை வந்தன்மை திண்டப்பெறா திருநீல கண்டம். எப்போ நீங்கள் சிவன் கடலை பற்றினீர்களோ அதுலேருந்து இனிமே எந்த வினைகளும் உங்களுக்கு வராது. செய்வினை வந்தன்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அற்புதமாக தெரிவித்தார். இந்த சம்பந்த பெருமான் திருவாவடுதுறை என்கிற நந்தி க்ஷேத்திரம், அங்கே திருவிடை மருதூர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவையாற்று போகிற வழியில் இருக்குது. அந்த திரு இடைமருதூர் என்பது 3 மருது கஷேத்திரத்தில் நடுத்தலமாக விளங்கக்கூடிய தலம் திரு இடைமருது. அந்த மருது கஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேர் மகாலிங்கம். மகாலிங்கம்னா அவரே ஏகலிங்கம், பெருவுடையார். எப்படி தஞ்சையில் பெருவுடையாருக்காக மாதிரி அவரை சுற்றி சிவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பரிவார மூர்த்திகள் தனித்தனியாக கோவில் கொண்டு இருக்கக்கூடிய தலம் திருவிடைமருதூர்.
அதுதான் சிவனுக்கு அதிகார நந்தியாக இருக்கிற நந்தியம்பெருமான் திருவிடை மருதூர் மகாலிங்கத்தினுடைய நந்தியம்பெருமான் இருக்கிற தலம் திரு ஆவடுதுறை. ஆனா பசு அதனுடைய கொம்பு பட்டு வடு உடைய ஈசன் இருக்கும் தலம் ஆவடுதுறை அப்படின்னு பேர். அந்த ஆவடுதுறையில் அந்த தலம் என்ன ஒரு சிறப்புனா, அங்கதான் நம்ம வாழ்ந்த இந்த கலியில ஒரு இடையனுடைய உடம்பிலே சிவ யோகி புகுந்து திருமூலரை என்கிற திருப்பெயரினாலே மூலனாக 3000 தமிழ் பாடல்களை வருடத்திற்கு ஒரு பாடல் என்று திருவாவடுதுறையில் அமர்ந்து திருமந்திர மாலை என்கிற 10ஆம் முறையை அருளி தந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரம் திருவாவடுதுறை. அங்க சம்பந்தர் போனார். பொன்கொழிக்கும் பதி இதை பார்த்த உடனே சிவபாதகரையர் ஞானசம்பந்தருடைய அப்பா அங்க வந்து சேர்ந்தார். வந்து பையன்கிட்ட கேட்டார், குழந்தை, இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக நான் ஒரு யாகம் வேள்வி நடத்தலான் இருக்கேன். அந்த வேள்வி சிறப்பாக அமைவதற்கு எனக்கு கொஞ்சம் பணம், செல்வம், தனம் தேவைப்படுகிறது. அந்த செல்வத்தை நீ திரட்டி கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அப்பா சொன்ன உடனே பையன் சொன்னா, மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். யார் ஒருத்தர் செல்வத்தை சேர்த்துட்டே போறோமோ அவன் நிம்மதியா தூங்கவே முடியாது. அதான் திருமூலர் சொன்னார், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. அப்போ ஆசையை விடணும், இறைவனுடைய இருந்தாலும் ஆசையை விடணும். இவர் என்ன பண்ணார், ஞானசம்பந்த பெருமான் கிட்ட போய், நான் உலக நன்மைக்காக நான் வேள்வி பண்ண போறேன், அதனால அந்த உலக நன்மைக்கு பண்ற வேள்விக்கு தனத்தை வாங்கி கொடுக்கலாம். இவர் யார்கிட்ட போய் கேட்பார்? பிறந்த குழந்தையா இருக்கும் போதிலிருந்து இறைவனுடைய திருவடியை தவிர எதற்கும் வணங்காதவர். அதனாலதான் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன். அதாவது மனம் நார மலரும் கொன்றையான் அடியலார் பேரா எம்பிரான் சம்பந்தர் அடியாருக்கும் அடியேன். கொன்றைவார் சடை ஈசனுடைய அடியை மட்டும் வணங்கினவர் சம்பந்த பெருமான். அவர் போய் இன்னைக்கு பணங்காதிக்காக 302 போய் கோழ கும்பிட போடுவாரா? அப்ப என்ன பண்ணார், சுவாமிகிட்ட போய் பதிகம் பண்ணார். என்ன பண்ணார்னா, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுது கெழுவேன் கடல் தனில் அமுதோடு கடவுளை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோயம்மை ஆளுமாறு ஈவதொன்று மக்கில்லையேல் அதுவோ உமதினருள் ஆவடுதுறை அரணே இதுவோயம்மை ஆளுமாறு ஈவதொன்று மக்கில்லையேல் அதுவோ உமதினருள் ஆவடுதுறை அரணே இடரினும் தணலினும் உனது ஒரு நோய் தொடரினும் உனகடல் தொழுது எழுவேன். அப்பா, நான் கீழே தடுக்கி விழுந்தாலும் தளர்ந்து பாயிற் கிடந்தாலும் நோயிற் துவண்டாலும் உன்னுடைய கடல்கள் அன்றி மற்றொன்றை வேண்டேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா வந்து என்னை பெற்றெடுத்த தகப்பன், அவர் செல்வம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த செல்வத்தை நான் யாருக்கிட்ட கேட்பேன்? ஒன்றை தவிர கொடுப்பானும் தானே அதை தடுப்பானும் தானே. பட்டினத்தார் சொல்றார், இந்த உலகத்தில் கொடுக்கிறவனும் சிவன் தான், கொடுக்கிற செல்வத்தை பிடுங்கிட்டு தடுக்கிறவனும் சிவன் தான். சுந்தரருக்கு பணமும் கொடுத்தார்,
திருமுருகன் பூண்டியில் பூதகணனை விட்டு பிடிங்கிட்டு போனது. ரெண்டுமே இறைவன் பண்ணுறார். அப்போ நல்ல விஷயம்னா சுவாமி தருவார், அதை கொஞ்சம் பயமுறுத்தி தான் அந்த பணத்தை கொடுப்பார். உடனே குழந்தை பாடினார். பாடின உடனே பூதகணங்களை விட்டு 1000 பொற்காசுகள் பொன் மூட்டையாக கட்டி கொண்டு வந்து பலிபீடத்தில் இடச் செய்தார். உடனே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று சுந்தரர் பாடுறார். பொன்னார் மேனியனே சுந்தரர் பாடுறார். சுவாமியே பொன்போல மேனி, அவன் தன் மேனியை போன்ற செல்வத்தை நமக்கெல்லாம் வாரி வழங்குகிறான். கேட்டா தரான், கேட்காத தரமாட்டான். அழுத பிள்ளை பால் குடிக்கும். நமக்கு செல்வம் வேணும்னாலும் சிவனிடத்தில் அழுது கேட்டால் அந்த செல்வத்தை கண்டிப்பாக தருவான். அது திருவாகிய செல்வம். அந்த செல்வத்தை 1000 பொற்காசுகள் கட்டி கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்தார். சுந்தரராவது திருமுதுக்குன்றத்தில் இதே மாதிரி தங்கம் வேணும்னு கேட்டபோது செல்வத்தை கொடுத்தார் சுவாமி. அவர் தலைக்கு வச்சிருந்த செங்கலையே தங்கக்கல்லாக பொன்கல்லாக மாற்றி கொடுத்தார். ஆனால் அதை மாற்று உரைக்க ஆற்றில் இட்டு குளத்தில் எடுத்துக்கோணுன்னா விநாயக பெருமான் வந்து மாற்று உரைத்து கொடுத்தார். திருவாரூரில் வந்து திருமுதுக்குன்றத்தில் போட்டுட்டு திருவாரூரில் வந்து விநாயகரை மாற்று உரைச்சி கொடு, இது ஒரிஜினல் தங்கமா ஒரிஜினல் கோல்டா அப்படின்னு சுந்தரர் பரிசோதித்து பார்த்தார். ஆனால் சம்பந்தர் அவர் பொன் கொடுத்தாரு, அதை தொட்டு கூட பார்க்கல. அப்படியே தந்தையை கூப்பிட்டார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாத மென்னிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் செலுத்து ஒங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவார் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமணி. வடலூர் வல்லப்பெருமானுடைய வாக்கு. சம்பந்தர் அப்பாவை கூட்டார். இந்த உலக உயிர்களெல்லாம் நன்றாக இருக்கணும் தானே நீ வேள்வி செய்ய போறே. அதுக்கு உலக நாயகனாகி இறைவனே அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் கொடுத்திருக்கிறான். நீ எடுத்துட்டு போய் செம்மையே ஆய சிவப்பதத்தை மறவாது உம்முடைய அறப்பணியை செய்து வாருங்கள் என்று அப்பாவுக்கு சம்பந்தர் கொடுத்து அனுப்பினார். உடனே அங்கிருந்து பட்டீச்சரம், இது ஒரு தேவாலயம் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற துர்க்கை வந்து பெரிய துர்க்கை, பட்டீஸ்வர துர்க்கை அப்படின்னு பேர். அந்த பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்க்கையை பார்க்க கண்கோடி வேண்டும். அந்த பட்டீஸ்வரத்தில் போய் ஈசனே சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து கொடுத்தார் திருப்பட்டீஸ்வரத்தில். அதுக்கப்புறம் தருமபுரத்துக்கு போனார். தருமம் புரிகின்ற புறம் தருமபுரம். அந்த தருமபுரத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ஒரு அகம்பாவம் வந்தது. என்ன அகம்பாவம்னா, நாம மீட்டக்கூடிய யாழ் இசையினால்தான் இவர் பாடக்கூடிய பன்னிசை பரிமளிக்கிறதுன்னு நினைத்தார். எப்பவுமே இறைவனிடத்தில் பணிவு இருந்தால் இறைவன் கனிவை கொடுப்பான். ஆனால் நான் அகம்பாவம் கொண்டா ராவணனை கையிலே மலை அடியிலேயே வச்சு அமுக்கினா மாதிரி போட்டு நம்மளை அமுக்கிடுவான் சுவாமி. இப்போ பணிவு உடைய இன்சொலநாதல் அணியல்ல மற்ற பிற பணிவு இருக்கணும். இவர் என்ன பண்ணார், யாழ்மூரி திருப்பதிகம்னு ஒரு பதிக்கம் ஞானசம்பந்தர் பாடினார். நீ யாழ் வாசித்து தான் இறைவனுடைய பண் இசைக்கப்படுதா?
இல்லை இறைவனுடைய பண்ணுக்கெல்லாம் உன்னால் யாழை சேர்க்க முடியுமான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும்னு யாழ் மூறி திருப்பதிகம்னு பேர் அந்த பதிகத்துக்கு. அந்த பதிகத்தை அருளி செய்தார். அதை வாசிக்க முடியாம யாழ் நரம்பு அருந்து போனதாம். அதனால அதுக்கு யாழ்மூறி திருப்பதிகம் என்றே பெயர். அப்படி ஒரு சிவஞான குழந்தையாகிய சம்பந்தருக்காக இந்த ஒரு நல்ல அருளை செய்து காட்டினார். அதற்கு பிறகு திருமருகல் என்கிற தேவாரத்தலம், இவர்கள் எங்கெல்லாம் பாடினார்களோ அதெல்லாம் தேவாரத்தலமாக மாறியது. திருமருகலுக்கு சென்றார்கள். மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் தபம் என்று சொல்வார்கள். மருகலான் அடி வாழ்த்தினால் தவம் பெருகலாம் என்பது தேவார வாக்கு. அப்படிப்பட்ட அந்த திருமருகல்ல சம்பந்தர் சென்றிருக்கும் போது ஒரு பெண்ணும் ஆணும் காதலால் ஒன்றுபட்டு திருமணம் செய்து கொள்வதற்காக அங்கே இருக்கிற ஒரு மடத்தில் வந்து தங்கினாங்க. விடிகாத்தால் போய் சுவாமி சன்னதியில் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தங்கியிருக்கும் பொழுது பாம்பு தீண்டி அந்த மாப்பிள்ளையாக இருக்கிற அந்த மணமகன் இறந்துபடுகிறார். உடனே அந்த பெண் அழறாள். சுவாமி சொன்னார், ஞானசம்பந்தன் வந்தார், கவலைப்படாதே, சித்தாரை மெட்டிங்கே எழுப்பிகிடல் வேண்டும், சுத்த சிவ சன்மார்க்கம் செலுத்திகிடல் வேண்டும் என்று நம்முடைய வடலூர் வல்லப்பெருமான் சொல்றா போல செத்தவரை கூட ஈசனுடைய கருணையினால உயிர் மீட்ட முடியும் அப்படின்னு ஷடையாய் எனுமால் என்கிற அற்புதமான திருப்பதிகத்தை பாடினார். பாடின உடனே மருகல் பெருமான் எந்த பாம்பு தீண்டி அந்த மணமகன் இறந்தானோ அதே பாம்பை கொண்டு அந்த விஷத்தை முறித்து அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தார். ஷடையாயனுமால் சரண்யனுமால் விடையாய் எனுமால் வெறுமா விழுமால் ஷடையாயனுமால் சரண்யனுமால் விடையா எனுமால் வெறுமா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையார் தகுமோ இவள் உள்மெளிவே. மருகல் பெருமானே, இவள் மெலிந்து போனாலே இவனுடைய உறுதுணையாய் இருக்கக்கூடிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமகனை எழுப்பி கொடுன்னொன்னே அந்த மகன் உயிர் நீத்த பிள்ளை உயிர் பெற்று எழுந்தான். அப்படின்னா சம்பந்தருடைய தேவாரத்துக்கு உயிர் இறந்தவரை கூட எழுப்பக்கூடிய சக்தி உண்டு அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கணும். இதே மாதிரி தான் மயிலாப்பூரில் பூம்பாவை என்கிற சிவனேஸ்வருடைய மகள் பாம்பு சிண்டி சாம்பராக குளத்திலே வைத்திருந்தார். ஆனால் சம்பந்த பெருமான் மயிலைக்கு வந்திருக்கிறார்னு உடனே அந்த சாம்பர் குடத்தில் இருக்கிற இறந்த தன் பெண்ணினுடைய சாம்பலை, திருமேனி சாம்பலை அங்கே இருக்கிற தெப்பக்குள நீராய் மண்டபத்தில் வச்சு, சுவாமி என் குழந்தைய உங்களுக்காக நேர்ந்து வச்சிருந்தேன், ஆனால் பாம்பு தீண்டி இறந்து போனாள், இப்போ அந்த குழந்தை சாம்பலாக இருக்காள் அப்படின்னு சம்பந்தத்தில் காட்ட சம்பந்தர் கவலையே படல. உடனே அழகான ஒரு பதிகம் பண்ணார். வலக்கை மடநல்லார் வான்மகிலை வான்மருகில் துலக்கில் கபாலீச்சரத்தான் தொல்கார்த்திகை நாள் தலத்தேந்தில முலையார் தைகளார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே
ஓதியோ ஊம் பாய் வலக்கை மடநல்லார். வலக்கை மடநல்லார். பெண்களுக்கு வளையல் என்பது சீதனம், அது ரக்ஷை. ஆண்கள் வாட்சி கட்டுற மாதிரி ஏதோ ஒரு ஆபரணம் இல்லை வளையல். பெண்களை காக்கின்ற காப்பு அது வளையல். அதனாலதான் வளை காப்பு அப்படின்னே பெண்களுக்கு சீமந்தம் வளைகாப்புன்னு அந்த பெண் கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது பண்றோம். காப்பிடுதல், வலையினால காப்பிடுதல், இந்த வளைகாப்பு. அப்ப பெண்களுக்கு அது காப்பு. அப்ப சொல்றார், வளை கொண்டு காப்பாக இருக்கிற பெண்கள்லாம் கையில தீபம் ஏந்தி தளத்தேர்ந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரத்துல ஒரு விளக்கேற்றி வச்சா நம்ம குடும்பம் விளங்கும். அது சொல்றார், விளக்கேற்றி விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். விளக்கீடு எப்போ விசேஷங்க? பரணி தீபம் என்று கார்த்திகையிலே ஏற்றக்கூடிய விளக்கு. இல்லக விளக்கது இருள் கேடிப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. ஒரு வீட்டில் ஒரு விளக்கு சாமி படத்தை முன்னால ஏற்றி வச்சுட்டா அந்த விளக்கின் ஒளி சாமிக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டில் இருக்கிற இருள் என்கிற இருட்டை ஓட்டுகிறது. இருள்னா என்னங்க? நம்ம அக இருள், நமக்கு வெளியில் இருக்கிற புற இருள். இந்த ரெண்டும், இந்த மாயை ரெண்டையும் அது ஓட்டுறது. அதனாலதான் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, மெஞ்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடரே என்று சிவபுராணத்தில் சொல்றான். அறியாமை என்பது ஒரு இருள். அது நம்ம அகத்துக்குள்ள இருக்கிற வரையில இறைவன் தெரிய மாட்டான். அப்ப அந்த இருள் விலகணும்னா விளக்கேற்றி வைக்கணும், ஞான விளக்கு. அந்த விளக்கு எதுனா இறைவனுடைய ஞானம் என்கிற அந்த அன்பு எனும் விளக்கு. அதுதான் சொல்றார், இருள் கெடுப்பது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. அருளாளருடைய தேவார திருமுறைகளை நம்ம பாடினா நம்ம நாக்கிலே ஜோதி என்கிற பிரகாசம் வெளிப்படும். அப்படின்னா என்னங்க? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பொருள்? நெருப்பாலேயே ஒருத்தர் மேனியை சுட்டா கூட கொஞ்ச நாள் கரிம்பு பூசினா அந்த வடு மறைந்து போய்விடும். கொஞ்ச நாள்ல தேங்காய் போட்டுட்டே வந்தா சுட்ட காயம் கூட கொஞ்ச நாள் இருந்த இடம் தெரியாது போயிடும். ஆனா நாக்குனால ஒருத்தனை நாம வசைபாடி விட்டோம், அவனை புறங்கூறி விட்டோம், பழி போட்டு விட்டோம், திட்டி விட்டோம் அப்படின்னா சாகர வரைக்கும் அதை அவன் மறக்கவும் மாட்டாங்க, சொல்லி காட்டினே இருப்பான். நிகழ்ச்சியில தான் சொல்லுவான், உங்க அப்பா கல்யாணத்துக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்றான். எப்போ 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணத்தும் போது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் மாமனார்னு. 60ஆம் கல்யாணம் முடிஞ்சால் சொல்லி காட்டுறானே. அப்ப என்னன்னா, மற்ற தீயிலே சுட்டா கூட ஆறி போயிடும், உன் நாவிலே சுட்டால் ஆறாதுன்னா அப்போ சுடும் தன்மை நாக்குக்கு இருக்கு, ஜோதி இருக்கு. அதுதான் அப்பர் பெருமான் சொன்னார், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயம். அப்போ அந்த நாவினால எதை நாம் சொல்லணும்னா, யாரையும் திட்டி பேசக்கூடாது, பிற உயிரை நாம் திட்டக்கூடாது. அதுபோல என்ன பண்ண, எப்போ நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று நமச்சிவாயத்தை வாழ்த்தினா
நம்முடைய இதயத்திலே இறைவன் ஒளிந்து நம்முடைய குடும்பத்தை ஈடேற்றுவான். அப்படி திருவேழிமலைக்கு சம்பந்தர் வந்து சேர்ந்தாருங்க. வந்தபோது அங்கே தீராத ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தினால எல்லாரும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட போது அருளாளராகிய சம்பந்த பெருமான் திருவேழிமலை எம்பெருமானிடத்தில் சென்று பிரார்த்தனை பண்ணினார். இந்த உயிர்கள் எல்லாம் பசி இல்லாமல் இருக்கணும், பசித்த போது அந்த உயிருக்கு உணவு இட வேண்டும். நம்ம சைவ சமய பக்த சபையில் அதை தலையாய பணியாகவே பண்ணின்னு வராங்க. யார் வந்தாலும் வராட்டாலும் நாங்கள் பிரசாதம் நிறைய போட்டு எல்லாருக்கும் வயிறார அன்னம்பாளித்தல் என்பதை நம்ம சபையில் பண்ணுறது ஒரு சிறப்பு. அப்படி அந்த வயிறு வாழ்த்தும் சம்பந்த பெருமான் திருவேழிமலையில் கட்டப்பட்ட போது இந்த உயிர்களெல்லாம் சுகமாக இருக்கணும்னா பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்று வள்ளல் பெருமான் திருவருட்பால பாடுறார். பசி வந்தா மானம், குலம், கல்வி, தானம், தகை போன்ற 10 உயர்ந்த குணங்களெல்லாம் போயிடுவான். அப்போ ஒருத்தனுக்கு பசி வளராமல் தனிச்சுட்டே இருக்கணும், ஆதாரம் கொடுக்கணும். அது கொடுக்கறது யாருன்னா இறைவன். ஊட்டுவிப்பானும் உறங்காது ஆட்டுவிப்பானும் ஒருவர் உண்டே தில்லை அம்பலத்தே என்கிறார் பட்டினத்தார் பெருமான். அப்படி என்ன பண்ணார், நேர போய் வாசி தீரதே காசு நல்குவீர் மாசில் மிழலை ஏத்தல் இல்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையேன்னு படிக்காசு வாங்கி எல்லோருக்கும் அன்னம் பாலித்தார். அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டுக்கு வந்தாருங்க. பாண்டிய நாட்டில் மதுரை எம்பதி ஆலவாய் சொக்கநாத பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மையினுடைய திருக்கோவில் வரார். அங்கே ஒரு சமண பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் பேர் கூன் பாண்டியன் பேர். ஏன்னா அவன் உள்ளமும் கோணல் உடம்பும் கோணல். ராமாயணத்தை கூனிய சொல்லும் பொழுது உள்ளத்தாலும் கூணலுடையவள், உருவத்தாலும் கூணலுடையவள். அவளுக்கு உள்ளமும் கோணலா இருக்கு, உருவமும் கோணலா இருக்குன்னு கம்பர் ராமாயணத்தில் கூனிய சொல்லும்போது சொல்றார். அது மாதிரி ஒரு மன்னன் இருந்தா சமண சமய மன்னன் மதுரையில் அவன் கூன் பாண்டியன் பேர். அப்போ இவர் வரார் சம்பந்த பெருமான். நாவுக்கரசு நாயனார் சொன்னார், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, நாளும் கோளும் சரியில்லையே, இவங்களாம் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் குழந்தையா இருக்கையில் உங்களுக்கு ஏதாவது ஊர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஒரு பயம். இப்போ சம்பந்தர் சொன்னார், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணு தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த கதனால் ஆசரு நல்ல நல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எனக்கு மட்டும் இல்லைங்க, யார் ஒருத்தர் சிவனை நம்புறாங்களோ அவங்களுக்கு நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது. இதை சம்பந்தர் மட்டும் பாடலைங்க, அருணகிரியாரும் மன்னர் நாதஞ்செய்யும் வினைதானஞ்செய்யும் என்னை நாடி வந்த கோலஞ்செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். நாளும் கிழமையும் கோலும் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு அருணகிரியாரும் பாடினார். உடனே கூன்பாண்டிய மன்னன் குழந்தை வந்திருக்காருன்னா மங்கையர்க்கரசியார், மங்கையர்ல அரசியார் மட்டும் இல்லை, மங்கையருக்கு மங்கையர் கரசினா மங்கையருக்கெல்லாம் ஒரு குணவதி போல இருக்கிறவள் அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி. அவள் என்ன சொன்னா, அவள் சிவனருள் சிந்திக்க பெற்றவள். அவள் சொன்னார், நீங்கள் சமணத்தில் இருக்க, அதுக்காக சிவனை படிக்காதீங்க. அந்த அருளாளர் வந்திருக்கார்,
அவர் கையால் திருநீரை வாங்கி பூசினா உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வெப்பு நோய் தனியும்னர். அவனுக்கு முதல் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் தன்னுடைய சமணத்திலே பல இடத்திலே சென்று எத்தனையோ வைத்தியர்கள் வைத்தியம் பார்த்தும் தீராத அந்த நோய், வெப்பு நோய், அதை இவர் தீர்த்தா நான் இந்த சமயத்தையே விட்டு சைவனா மாறிடுறேன் அப்படின்னார். சரின்னு அரவணைத்தார். அவர் ஒன்றுமே பண்ணலைங்க. அடுப்பு சாம்பலை எடுத்து வந்து மந்திரமாவது நீர் வானவர் மேல் அது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர்வாய் உமை பங்கள் திருஆலவாயான் திரு நீரே ஆலவாயான் திருநீரே. திருநீற்றை எடுத்து பூசினார். என்ன ஆச்சரியம் பாருங்க, திருநீற்றினுடைய ஒளியினால ரெண்டு பலன். ஒன்று, அவரை பிடிச்ச நோய் நீங்கியது, வெப்பு நோய் போயிடுது. ரெண்டாவது, பிறவியிலேருந்தே கூன் பாண்டியன்னு தன் சொந்த பெயரே இல்லாமல் காரண பெயரால் கூன் விழுந்த பாண்டிய மன்னன் எல்லாரும் பரிகாசம் பண்ணினான். அந்த கூன் இந்த திருநீரை பூசினா முதுகு தண்டையில் நிமிர்ந்துட்டார். அன்னைக்கு அவருக்கு என்ன பேருனா நின்ற சீர் நெடுமாறன். அவருடைய பேரும் புகழும் நிலைத்து நின்றது. எதனாலே? சம்பந்தர் பாடிய அந்த தேவாரத்தினாலே. அப்படிப்பட்ட அற்புதமான ஞானசம்பந்த பெருமான் 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு தழல்வண்ணர் திருக்கோவில் என்கிற நல்லூர் பெருமணத்திலே சொக்கி என்கிற தோத்திர பூர்ணாம்பிகை திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணார். ஆனால் நல்லூர் பெருமணத்தில் மாங்கல்ய தாரணமான உடனே நான் இல்வாழ்க்கை வாழறதுக்காக பிறகலே, அந்த இறைவன் வாழ்க்கை ஜோதியில கலப்பதற்காக பிறந்தேன்னு சேரவாரம் ஜெகத்தீரேன்னு இங்கே வந்தவர்களெல்லாம் சிவன்களை கொண்டு செல்கிறேன்னு உடனே நேர அந்த ஜோதியிலே நல்லூர் பெருமணத்திலே அந்த சிவஞான குழந்தையாகிய ஞானசம்பந்தர் இரண்டவர் தன்னுடைய மனைவி கரம் பற்றி சென்று சேர்ந்தார். இப்ப அவர் மட்டும் போலங்க, அவர் கூட அங்க இருந்த அத்தனை பேரையும் யான்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சிவஜோதியிலே கலக்கும்படியா செய்தார். தான் பெற்ற ஞானத்தை அந்த குழந்தை சிவஞான குழந்தையாக ஊன் பற்றி நின்ற வாழ்க்கையை உதறி தள்ளி தான் பற்ற தலைப்படுகின்ற சிவஞானத்திலே அத்தனை பேரையும் சேர்த்தார். அப்படின்னா இந்த சிவஞான குழந்தையாகிய சம்பந்த பெருமானுடைய அருள் திறத்தை யாரெல்லாம் இந்த சைவ சமய பக்தஜன சபைகளை சிந்தித்தோமோ அவர்களெல்லாம் சிவன் கடலுக்கு பாத்திரர்களாகி பிறவாத பேரின்பம் பெற்று திருநீற்றின் ஒளியினாலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வார்கள் என்று சம்பந்தருடைய அடியை சிவன் கடலை வாழ்த்தி நாம் நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மதமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் அருணாச்சலம். அடியாருக்கலாம் ஒரு அறிவிப்பு. 28/8